பட்டாசு ஆலை வெடி விபத்தில் உயிரிழந்த தொழிலாளர்களின் குடும்பங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி வலியுறுத்தியுள்ளார். விருதுநகர் மாவட்டத்தில் ஆகஸ்ட் 4, 5, 6ஆம் தேதிகளில் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் எனும் தலைப்பில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை மேற்கொள்ள உள்ளார். இதற்கான முன் ஏற்பாடுகள் பணிகளை மேற்கொள்வது குறித்த ஆலோசனை கூட்டம் முன்னாள் அமைச்சரும் விருதுநகர் மேற்கு மாவட்ட செயலாளருமான ராஜேந்திர பாலாஜி தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் பேசிய ராஜேந்திர பாலாஜி, பட்டாசு தொழிலை முடக்க நினைப்பவர்களை நான் முடக்குவேன் என்று ஆவேசமாக கூறினார். 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக அமோக வெற்றி பெற்று எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆட்சி அமைப்போம் என்று உறுதிபட தெரிவித்தார். பட்டாசு தொழில் பண்ணி 1000 பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய பட்டாசு உரிமையாளர்கள் தலையாரிக்கு விநியோகக்கெல்லாம் பயப்படக்கூடிய ஒரு நிலைமையை இந்த ஆட்சி, இந்த அரசு, ஸ்டாலின் அரசு செய்துவிட்டது. யாரும் தொழில் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையை பயந்து பயந்து தொழில் செய்தால் அந்த தொழிலில் பிரச்சனை உருவாகுமா இல்லையா? பயந்துகிட்டே பாம்பை கட்டி சைக்கிள் சக்கரத்தை சுத்தி விட்டுட்டு சைக்கிள் ஓட சொன்னா எவையாவது சைக்கிள் விட்டு மோதினோட இல்லையா? அப்படித்தான் நடக்குது. பட்டாசு தொழிலாளர்கள் பயங்கரவாதி மாதிரி பாக்குறாங்க. தீப்பிடிச்சு வேறு காலத்தில் வெடி விபத்தில் தப்பி வருகிறான். அவன் உயிரை காப்பாற்றுவதை விட அந்த தொழிலை முடக்குவதற்கு தான் இந்த அரசு வேகமாக இருக்கிறது. கள்ளச்சாராயம் குடித்து செத்தா 10 லட்சம், காவல்துறை அடிச்சு கொண்டா 5 லட்சம், தொழில் பண்ணி வேலை பார்த்து வெடி விபத்தில் செத்தா 4 லட்சம். என்ன நியாயம்? தொழிலாளிக்கு ஒரு நியாயம், காவல்துறை அடிச்சு கொண்டா ஒரு நியாயம், கள்ளச்சாராயம் குடிச்சா ஒரு நியாயம். அப்ப கள்ளச்சாரத்தை ஊக்குவீங்களா? இந்த ஆட்சி வேண்டுமா என்பதை மக்கள் முடிவு செய்ய வேண்டும்.